அதாவது ஏன்னா மாற்று கருத்து மோடி ஆட்சியில் அது இல்லைங்க. நீங்கள் குறுக்க வராதிங்க. நீங்கள் பேசும்போது நான் வாயை திறக்கலை. ஆனால் பொறுமையாக இருக்கேன், பதில் சொல்கிறேன். வராதிங்க குறுக்க. அதான் நம்ம நாகரிகம். நான் வரல. அதான் அப்போ டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு ஒரு சட்டவிரோதமான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பயன்படுத்தும். டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு. இன்றைக்கு தமிழ்நாட்டை கடுமையாக வஞ்சித்து நெருக்கடிகளை கொடுத்து நிதிகளை நிறுத்தி எல்லாவற்றையும் செய்து பார்த்து கூட இன்றைக்கு தமிழகம் சாதித்திருப்பது தான் பல பேருக்கு வயிற்றெரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது. அதுதான் உண்மை. ஏன்னா இருக்கிற ஃபேக்டை மறுக்கவும் முடியாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்ட் வேறு, இதை நிராகரிக்கவும் முடியாது. அதனால தான் இப்போ எப்படி சொல்கிறதுனா அந்த மாதிரி ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுருச்சு எல்லாருக்குமே. அப்போ டபுள் என்ஜின் சர்க்கார் என்பதே ஒரு பொய் புரட்டு. ஏன்னா யூபியில் உங்களால் முடியாததை, குஜராத்தில் உங்களால் முடியாததை டபுள் என்ஜின் சர்க்கார் வச்சு மூவ் பண்ணுறீங்க. அந்த டபுள் என்ஜின் சர்க்காரில் உங்களை இப்போ ஒரே வாதத்தை தான் நான் முடிக்கிறேன். இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை, இந்தியாவில் இப்படி மோடி வச்சு நடத்துறதா தான் இப்படி நடக்குது அப்படின்னா, 2 மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் சேர்ந்து பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் சாதிக்க முடியாததை இன்றைக்கு தமிழ்நாடு, தமிழக முதல்வருடைய தலைமையிலே இன்றைக்கு சாதித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே நான் பதிய வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாரு. ஒரு ஜெயலலிதா அவர்களுக்கு 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து அவருடைய ஆட்சி கால இல்ல ஜெயலலிதா அவர்களும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி இருக்காங்க. அதான் சொல்ல வரேன். ஒரு நான் கம்ப்ளீட் பண்ணல பாருங்க. ஐயோ, ஒரு கால் மரியாதை எடப்பாடி தான் சிரிப்பானா? கண்டிப்பா ஜெயலலிதா அம்மாவை சிரிக்கல. இருங்க சொல்றதுக்கு எடப்பாடிக்கு அனுமதிக்க முடியாது. அவர் ஒரு முதலமைச்சர், அவருக்கு உண்டான மரியாதையை கண்ணியம் காக்கப்பட வேண்டும். இல்ல கொடூர தாக்குதலே 2 பேரும் இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல சொல்லக்கூடிய விதம் அப்படின்றது இருக்கு, அதை அனுமதிக்க முடியாது. நீங்க கருத்தை வைங்க. சரி சார், ஒரு கால் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவை சொல்லியிருந்தா கூட இட் இஸ் a matter of consideration.